ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஈரம் இல்லாத சின்ன மிக்சர் ஜாரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா. இப்போ சீரகம் ஜீரணத்துக்கு நல்லது, மிளகு தன்மையை முறிக்கும். இதை அரைச்சி எடுத்த பிறகு ஒரு கையளவு வெள்ளைப்பூண்டு நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். அது தோல் உரிக்காமலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்த பிறகு. அப்புறம் இது தவிர கொத்தமல்லி காம்பும் நான் இதில் சேர்க்க போகிறேன். காம்பு மட்டும் சேர்த்து அதையும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாமே மருத்துவ குணங்கள் உடையது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு தாளிக்க சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சு வரதும் 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் நல்லா நறுக்குனதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம தக்காளியை வந்து புழிஞ்சி அப்படி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தா புளி சேர்க்கக்கூடாது, புளி சேர்த்தா தக்காளி சேர்க்கக்கூடாது. ஏன்னா புளிப்பு தன்மை அதிகமே ஆயிரும். அதனால தான் நான் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துருப்பேன். தக்காளி வதங்கினது தேவையான உப்பு, மஞ்சள், காய்ப்பொடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அப்புறம் அந்த மிளகு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு